உலகத்தில் நல்லவன் கெட்டவன் அப்படின்றதெல்லாம் குணத்தை வச்சு யாருமே இப்போல்லாம் எடை போடலை. அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நல்லவன், எப்போ அவனோட தேவை நம்மளுக்கு இல்லையோ அந்த இடத்துல கெட்டவன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் முடிவு பண்ணுறாங்க. இப்போல்லாம் உன்னை நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே சந்தேகப்படுறதும் பார்த்திங்கன்னா ஒரு வகையான நம்பிக்கை துரோகம்தான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருத்தரை கை கழுவணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கரையிலேயே அவங்கள கை கழுவிடுங்க. கடலின் ஆழத்து வரைக்கும் கொண்டு போகாதீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் அவங்கள விட்டுட்டு போக நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நீச்சல் அடிக்கவே தெரிஞ்சால் கூட அந்த இடத்துல மரணத்தை சந்திக்க நேரிடும். ஒருத்தங்க தேவைக்கு அதிகமாக பயணிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் முழிச்சுக்கோங்க. துரோகியுமே அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் பண்ணினாங்க அப்படின்றத சில நேரத்தில் நட்பை விதையாக்கி அதுக்கப்புறம் தான் துரோகங்கள் எல்லாமே முளைக்கும். உங்களை நம்புகிறவங்களை ஏமாற்றுறதுக்கு பேர் என்ன தெரியுமா? திறமையோ தந்திரமோ கிடையாது. அது மிகப்பெரிய துரோகம் அப்படின்றத உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் தான். நம்பினவங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது பார்த்திங்கன்னா பச்சை குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்கறதுக்கு சமம். ஆனால் அப்படிப்பட்ட சந்தோஷம் உங்களுக்கு நெடுநாள் நிலைச்சிருக்காது அப்படின்றத நிறைய பேர் உணர்றதே கிடையாது. ஆனால் ஒரு நாள் காலம் அது உங்களுக்கு கட்டாயம் உணர வைக்கும். அதே மாதிரி துரோகத்தால் பல பேர் விழுந்தாலும் வரலாறு உண்டு. ஆனால் துரோகம் செஞ்சவங்க ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. முதுகுக்கு பின்னால் கத்தி மாதிரி கூர்மையாக இருக்கிற வார்த்தைகளால் குத்திட்டு நம்ம கண் முன்னாடி நண்பன் போல் நல்லா விசாரிக்கிறவங்கலாம் வாழ்கிற உலகம்தான் இது. ஸோ ஒரு நாளும் பாவம் செஞ்சாதீங்க. அப்படி பாவம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பாவத்தை நீங்கள் எங்கே போனாலும் கழுவ முடியாது. துரோகிகள் இல்லாத வரலாறு அப்படின்றதும் இல்லை, மனுஷங்களும் இல்லை. இந்த மனுஷ வாழ்க்கையில் அது எல்லாமே சகஜம்தான். நீங்கள் எதிரி முன்னாடி விழுந்துட்டாலும் பரவாயில்ல, பட் துரோகி முன்னாடி கண்டிப்பாக கெத்தாக வாழ்ந்து காட்டணும். இந்த உலகத்தில் பல பேர் தோல்விக்கு காரணம் அவங்க நம்பிக்கைக்கு உரியவங்களால் முதுகில் குத்தப்படுறது தான். இதுக்கு எல்லாமே காரணம். நம்மளோட தோல்வியை வெறுக்கிறவன் அப்படின்றது யாருமே இல்லை, துரோகத்தை வெறுக்கிறவன். அப்படிப்பட்ட பர்சன்ஸ் இருக்காங்க இன்னமும். யானைக்கிட்ட இருந்து 1000 அடி நம்ம விலகி தான் இருக்கணும். குதிரைக்கிட்ட இருந்து 1000 அடி விலகி இருக்கணும். கொம்பு இருக்கிற மிருகத்துக்கிட்ட இருந்து 10 அடி விலகி தான் இருக்கணும். ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்க கிட்ட இருந்து ஒரேடியாக ஒதுங்கிடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் கேட்குற ஒரு சில கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா பதில் அப்படின்றது கிடைக்காது. எல்லா விஷயத்துக்கும் பதில் தேடுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அறியாமை அப்படின்னு தான் சொல்ல முடியும். தண்ணியில் போய் நம்ம ஈரத்தை தேடினா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அதை நம்மளால் உணர மட்டும்தான் முடியும். வாழ்க்கை முழுசுமே நீங்கள் தேடுற ஒன்று அது உங்கள் கூட தான் இருந்தது அப்படின்னு உங்களோட வாழ்க்கை இறுதியில் தான் அதை நீங்கள் உணர்வீங்க. இது உங்களுக்கான காலம். இதில் காத்திருக்கிறதுக்கோ கலங்கி நிற்கிறதுக்கோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரம் அப்படின்றதே கிடையாது. சில விஷயத்தை பார்த்து இது ஏன் அப்படின்னு கேட்காதீங்க. சில உண்மைகளை நீங்கள் ஏற்றுக்கிறத விட உங்களுக்கு வேறு எந்த வழியுமே கிடையாது. உங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நீங்கள் இழந்த விஷயத்தை விட 1000 மடங்கு நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் அது 1000 மடங்கு அடைய முடியும். உங்களோட நிலை பார்த்து என்றைக்குமே பிரமிச்சு போய் நிற்காதீங்க. அதை விட பெரிய விஷயம் உங்கள் காலடியில் இருக்கிற இந்த உலகம் அப்படின்றத கொஞ்சம் கூட மறந்துடாதீங்க. உங்களோட வாழ்க்கையும் இந்த உலகமும் ரொம்ப பெருசு அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டீங்கனாலே உங்களோட பிரச்சனை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை வாழ விட மாட்டாங்க. பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்க. நீங்கள் விரும்பாத எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு நடக்காதும் உங்களுக்கு கிடைக்காதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கானது இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்துலேருந்தும் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரலாம். எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் கடந்து வாழ ஆரம்பிங்க ரொம்ப சந்தோஷமாக. இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. இந்த உலகத்தில் நல்ல